திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிச்சுதா? யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன கூத்துக்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கறத இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதுல அழகுனா நம்ம மும்பை விட ஆளுங்கட்சியா இருந்ததை விட இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது இன்னும் ஃபாஸ்டா இன்னும் சிறப்பா செயல்படும். The argument that was put forth by the சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா உறுதியோடு செயல்பட்டு இருக்கோம். அதுதான் திமுகவுடைய, அதான் இந்த இயக்கத்துடைய பெருமை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. கதை ஈஸியா அசைச்சு பாக்குறமே. ஆனா ஏன் திமுகவை நம்மளால கொஞ்சம் கூட சீண்டி பார்க்க முடியலன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட திணறிட்டு இருக்காங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சத்தியமா சொல்றேன், குளத்தூர்ல தொப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. நிதானமா இருப்பா. யாரு மேல அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க என் நெஞ்சில் எட்டு உதைக்கிறாங்க. பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருறாம எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. நீ சோஃபா வந்து இறங்கிருச்சு, அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார். அது ஒருத்தன் சொல்ற. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.